ஹரே கிருஷ்ணா. 23 ஸ்லோக பார்க்கலாம். உபத்ரஷ்டானு மந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வரக பரமாத்மாதீஷாப்யுக்தோ தேகேஸ்மின் புருஷ பரக. ஜீவாத்மாவுடன் எப்போதும் வீற்றிருக்கும் இந்த பரமாத்மா பரமபுருஷரின் பிரதிநிதின்னு இங்கே சொல்லப்படுது. அவங்க சாதாரண ஒரு உயிர்வாளி இல்லை, ஒருமை தத்துவவாதிகள். உடலை அறிபவங்க ஒருவரே என்னும் சொல்லுவதனால பரமாத்மாவிற்கும் ஜீவாத்மாவிற்கும் வேறுபாடு இல்லைன்னு நினைக்கிறாங்க. இதனை தெளிவுபடுத்தும்படி ஒவ்வொரு உடலிலும் பரமாத்மாவின் உருவில் பிரதிநிதியாக வீட்டிருப்பது தாமேன்னு இறைவன் சொல்கிறாங்க. அவர் ஜீவாத்மாவிலிருந்து வேறுபட்டவர், பர தெய்வீகமானவர்னு சொல்லப்படுது. ஜீவாத்மா ஒரு குறிப்பிட்ட காலத்தின் செயல்களில் அனுபவிக்கிறாங்க. ஆனால் பரமாத்மா எல்லைக்கு உட்பட்ட அனுபவிப்பவராகவோ உடலின் செயல்களில் பங்கு கொள்பவராகவோ இருக்கிறதில்லை. அதற்கு பதிலாக அவங்க சாட்சியாகவும் மேற்பார்வை செய்பவங்களாகவும் அனுமதிப்பவங்களாகவும் பரம அனுபவிப்பாளராகவும் இருக்கிறாங்க. அவரது பெயர் பரமாத்மா, ஆத்மா இல்லை. மேலும் அவங்க தெய்வீகமானவங்க. ஆத்மாவும் பரமாத்மாவும் வெவ்வேறு நபர்கள் என்பது முற்றிலும் தெளிவானது தான். பரமாத்மாவின் கரங்களும் கால்களும் எங்கும் பரவி இருக்கு. ஆனால் ஜீவாத்மாவோ அப்படிப்பட்டவங்க இல்லை. மேலும் பரமாத்மா முழுமுதற் கடவுள் என்பதனால ஜட இன்பத்தை விரும்பும் ஜீவாத்மாவின் ஆசைகளை அனுபவிப்பதற்காக அவர் உள்ளேயே வீற்றிருக்கார். பரமாத்மாவின் அனுமதி இல்லாமல் ஜீவாத்மாவால் எதையும் செய்ய முடியாது. ஜீவாத்மா புக்த காக்கப்படுபவங்க என்னும் பகவான் போக்தா. புக்தனா காக்கப்படுறது, பகவான்னா போக்தா காப்பவர் என்றும் தெரியப்படுது. எண்ணில் அடங்காத உயிர்வாளிகள் இருக்கிறாங்க. அவர் ஒரு நண்பனை போல அவர்களில் வசிக்கிறாங்க. உண்மை என்னன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட உயிர்வாளியும் பரமபுருஷரின் நித்தியமான அம்சம்தான். அவங்க இருவரும் ரொம்பவும் நெருங்கிய நண்பர்களும் கூட. ஆனால் பகவானுடைய ஆணையை மறுப்பதற்கும் இயற்கையை ஆதிக்கை செலுத்தும் முயற்சியுடன் சுதந்திரமாக செயல்படுவதற்கான இயல்பு உயிர்வாளியிடம் இருக்கு. அதே போல இயல்பு அவனிடம் இருக்கிறதுனால தான் அவங்க பரமபுருஷரின் நடுத்தர சக்தின்னு தெரியப்படுது. உயிர்வாளி ஜட சக்தியிலையும் இடம்பெற முடியும், ஆன்மீக சக்தியிலையும் இடம்பெற முடியும். இப்போ ஜட சக்தினால அவங்க கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் வரதா அவருடைய நண்பராகவோ பரமாத்மாவின் வடிவில் முழுமுதற் கடவுள் அவருடைய வசிக்கிறாங்க. அது மீண்டும் ஆன்மீக சக்தியிடம் கொண்டு செல்வது தான் அவரது குறிக்கோளும் கூட. ஆன்மீக சக்தியுடன் அவரை திரும்ப அழைத்து செல்வதில் இறைவன் எப்பவும் விருப்பத்துடன் தான் இருக்காங்க. ஆனால் தன்னிடம் உள்ள சிறு சுதந்திரத்தின் காரணத்தினால இந்த ஆன்மீக ஒளியின் உறவை தனிப்பட்ட உயிர்வாளி தொடர்ந்து புறக்கணிச்சுட்டே வர்றாங்க. சுதந்திரத்தின் இந்த தவறான உபயோகம்தான் இந்த கட்டுண்ட இயல்புல அவங்க ஜட துன்பத்திற்கும் காரணமும் கூட. அதனால தான் இறைவன் நமக்குள்ளேயும் இருக்காங்க, நம்ம வெளியேயும் இருக்காங்க. அவருக்கு எப்போதும் அறிவுரையும் கொடுத்துட்டே இருக்காங்க. பகவத்கீதையில் சொல்லப்பட்டபடி அறிவுரைகள் அவரால் புறத்திலிருந்து கொடுக்கப்படுறது. ஜடத்தளத்தில் செய்யப்படும் செயல்கள் உண்மையான இன்பத்திற்கு உதவிகரமாக அமையாது என்பதுதான் அவங்களுக்கு உணர்த்த அவர் உள்ளிருந்தபடியும் முயற்சி செய்கிறார். அதை துறந்து உனது நம்பிக்கை என்னிடம் திருப்புவாயாக, நீ மகிழ்ச்சியுடன் இருப்பாய் என்று அவர் கூறுகிறார் ஸ்ரீகிருஷ்ணர். இதே போல பரமாத்மா பரமபுருஷ பகவானின் மீது தனது நம்பிக்கையை வைக்கும் புத்திசாலி மனிதன் அறிவு நிரம்பிய நித்திய வாழ்வுல ஆனந்தத்தை நோக்கி முன்னேற தொடங்குறாங்க. 24 ஸ்லோகம். ஏவம் வேதி புருஷம் பிரகிருதிஞ்ச குணைக சக ஷர்வதா வத்தா மனோபி நாசா பூயோபி ஜெயதே. இந்த ஜட இயற்கை பரமாத்மா ஜீவாத்மா மற்றும் இவர்களுக்கு இடையே உள்ள தொடர்பு பற்றி ஒருவர் தெளிவாக புரிஞ்சிட்டாங்கன்னா முக்தி அடைவதற்கு தகுதி பெற்று அவங்க ஆன்மீக சூழ்நிலைக்கு திரும்புகிறாங்க. இந்த ஜட இயற்கைக்கு திரும்பி வரும்படி அவங்க பலவந்தப்படுத்தப்படுவது இல்லை. இதுதான் ஞானத்தின் பலம்.
சந்தர்ப்பவசத்தினால ஜீவாத்மா இந்த ஜட வாழ்வில் வீழ்ந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்வது ஞானத்தின் நோக்கம்தான். இப்போ அதிகாரிகள், சாதுக்கள், ஆன்மீக குரு சங்கத்துடன் கூடிய தனது சுய முயற்சினால் தனது நிலையை புரிந்து கொண்டு முழுமுதற் கடவுளால் சொல்லப்பட்டபடி பகவத்கீதையை அதன் உண்மை உருவில் புரிந்து கொண்டு ஆன்மீக உணர்வான கிருஷ்ண உணர்வுக்கு திரும்பணும். அதன் பிறகுதான் அவங்க திரும்ப இந்த ஜடநிலைக்கு ஒருபோதும் திரும்பி வரமாட்டாங்க. அறிவுடன் கூடிய ஆனந்தமயமான நித்திய வாழ்விற்கு அவங்க ஆன்மீக உலகிற்கு மாற்றப்படுவாங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.